காசியினுடைய தெருக்குள் அப்படி வெளியில நடந்து வந்தோம்னா விஷாலாட்சி கோவில், விஷாலாட்சி மந்திர், அதுக்கு போயிட்டு இருக்கோம் இப்ப. இதுதான் கோவில். காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விஷாலாட்சி என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த விஷாலாட்சி கோவில் தான் இது. இந்த விஷாலாட்சி கோவில் பாத்தீங்கன்னா நகரத்தாருக்கு சொந்தமானது என்று அங்க உள்ள கல்வெட்டே எழுதி வச்சிருக்காங்க. உள்ள ஃபுல்லா தமிழ்ல நிறைய கல்வெட்டுகள், அந்த 4 புறமும் சுற்றுப்புற செவுத்துல நிறைய கல்வெட்டுகள் தமிழ்ல எழுதி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, இங்க கூட தமிழ் கல்வெட்டு இருக்கு. விஷாலாட்சி அம்மன் ஆலயம் நன்னீராட்டு பெருவிழா எப்ப நடந்தது என்று கூட எழுதியிருக்காங்க. நம்ம வந்து தமிழ்ல வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, நம்ம வந்து செருப்பு எங்கேயே விட்டுருங்க அப்படின்னு தமிழ்ல பேசிட்டு இருக்காரு. அவர் ஹிந்திக்காரர் தான். 1-2 வார்த்தை, பூ வாங்கிக்கோங்க பாருங்க, பூ வாங்கிக்கோங்க, செருப்பு இங்க விட்டுருங்க என்று தமிழ்ல வந்து 1-2 வார்த்தை கத்து வச்சுக்கிட்டு அவர் பேசிட்டு இருக்காங்க. A few moments later. இங்க பிரேக்ஃபாஸ்ட்காக நான் காலைல உங்கள்ட்ட காட்டினேன் இல்லையா, இந்த இடத்துல ஃபுட் ஸ்பாட் இருக்குன்ட்டு. அங்க ஹல்தியாபாய் ஹோல்சேல் ஸ்டாச்சு, பட் இங்க மசால் தோசை வாங்கி கொடுத்துருக்காங்க உடுப்பி கஃபேல. மசால் தோசை we are eating. என்னன்னு சொல்லுங்க, இப்பதான் தோணுது பூரியே சொல்லியிருக்கலாமோன்ட்டு. இனிமேல் தோசையே கேட்க மாட்டேங்கிற அளவுக்கு இந்த தோசை இருக்கு. ஸோ தோசை வந்து பத்தலை, ஆனா வந்து பூரி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால பூரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். பூரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பூரி வந்துருச்சு, பூரி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. லெட்ஸ் ட்ரை. இன்னைக்கு ஒரு புட்டி தோசை சாப்பிட்டாச்சு, பூரி சாப்பிட்டாச்சு, அதுக்கு டீ குடிச்சிருக்காங்க. ஸோ வணக்கம். இப்போ காசியில பாத்தீங்கன்னா நகரத்தார் சத்திரத்தில் நம்ம இருக்கோம். கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த சத்திரத்துல வந்து, இந்த சத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து காசிக்கு வரும்போது இங்க தங்குவாங்க என்று சொல்லியிருக்காங்க. இங்க 500 பேருக்கும் மேலே தங்கக்கூடிய வசதி இருக்கு. உணவும் இருக்கு. காலை, மதியம், இரவு என்று 3 வேளையும் உணவு இருக்கு. காலையில பாத்தீங்கன்னா உணவினுடைய அந்த பட்டியல் இருப்பாங்க. காலை டிஃபன் வந்து 20 ரூபா, மதியம் சாப்பாடு வந்து 100 ரூபாய், இரவு டிஃபன் 70 ரூபாய். இங்க வந்து டார்மெட்ரி ஸ்டைல்லும் ரூம் இருக்கு, டீலக்ஸ் ரூம் வரைக்கும் இருக்கு. யாரெல்லாம் காசிக்கு வரீங்களோ, தமிழ்நாட்டு ஸ்டைல்ல எங்களுக்கு வந்து சாப்பாடு வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு இங்க தாராளமா தங்கிக்கலாம். முழுக்கவே தமிழ்ல எழுதியிருக்காங்க. எல்லா பேர் பலகையுமே பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் இருக்கு. விஸ்வநாதர் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் கவனத்திற்கு அப்படின்னு ஒரு போர்டு போட்டுருக்காங்க. செல்போன், பேனா, அதிக பணம், ஹேண்ட்பேக், கேமரா, டார்ச் லைட் எடுத்து செல்ல வேண்டாம் எனவும், தங்க வைர நகைகளை அணிந்து செல்ல வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அது தவிர ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை சத்திரம் அப்படிங்கிற இந்த பெயர்களுக்கு என்ன இருக்காங்கன்னா, இக்கேத்திரத்தில் நம் நகரத்தார் சமூகத்தில் பன்னெடுங்கால பிரதான தர்மம் ஸ்ரீ காசி விஸ்வநாதருக்கு பாலாபிஷேகமும் புஷ்ப அலங்காரமும் தான். ஆகவே நாம் நகரத்தார் பெருமக்கள் அனைவரும் மேற்படி பால் கட்டளை, புஷ்ப கட்டளைகளை எழுதி நிதி உதவி செய்ய வேண்டுகிறோம். இங்க உங்களுக்கே தெரியும் நகரத்தாருக்கு இந்த காசி கோவில்ல எப்படி ஒரு பங்களிப்பு இருக்கு என்று. அதனால இது ஃபுல்லாவே நிர்வாகிகள் போட்டோலாம் இங்க வந்து பிரிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க. அது வந்து எல்லாமே நிர்வாகிகள், இதுவரை இருந்தவர்கள். இங்க வந்து காசியில் பார்க்க வேண்டிய இடங்கள்: காலவேந்தர், சாரநாத், பிர்லா மந்திர், சங்கட் மோக்ஷன், பிர்லா மந்திர், துளசி மானச மந்திர், சோகி அமர், இதெல்லாம் காசியில பார்க்க வேண்டிய இடங்கள் என்று இருக்கு. அங்க வந்து செட்டிநாடுல நாட்டுக்கோட்டை நகரத்தார் ஊர்கள், என்னென்ன ஊர்கள் இருக்கு அப்படிங்கிறத எழுதி போட்டிருக்காங்க. யாருக்காவது புக் பண்ணணும்னா 2451804 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொண்டு நீங்க புக் பண்ணலாம். அப்படின்னா 7311166231 அப்படிங்கிற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு ரூம்ஸ் புக் பண்ணலாம். இங்க தங்கி இங்கேயே வந்து உணவு வசதியும் இருக்கு. அப்படியே நீங்க காசி விஸ்வநாதர் ஆலயத்தை தரிசிக்கலாம். ஏன்னா முழுக்க பாத்தீங்கன்னா எங்க போனாலும் நீங்க வந்து ஹிந்தியில தான் எல்லாமே இயங்குது. ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல ஹிந்தியா இருக்கிறதுனால ஹிந்தி தெரியாதவர்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் இங்க தங்கலாம். இது போன்ற ஒரு சில சத்திரங்கள் இருக்கு, தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய சத்திரங்கள். அது வந்து மக்களுக்கு உண்மையாவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த நகரத்தார் சமூகம் தான் பாத்தீங்கன்னா இங்க கங்கா ஆரத்தி நடக்கும் இல்லையா, அவர்களுக்கு இந்த பூஜை பொருட்கள்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதை தவிர காசி விஸ்வநாதருக்கு சந்தனம் அரைத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவு ஒரு அரும்பணி ஆட்டிக்கிட்டு இருக்காங்க, தெய்வீக தொண்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. இவருடைய சேவைகள் அனைத்தையுமே பாராட்டி யோகி ஆதித்யநாத் அவர்கள் யூபி சீஃப் மினிஸ்டரோட எடுத்த புகைப்படம். ராமநாதன் என்பவர் உதவி செயலாளர், நாராயணன் தலைவர். ஸோ காசி இருக்கக்கூடிய நகரத்தார் சங்கம் போய் யோகி ஆதித்யநாத் அவர்களை பார்த்துருக்காங்க. யோகி அவர்கள் தமிழர்களை எப்படி கௌரவப்படுத்திருக்காங்க அப்படிங்கிறது சின்ன எடுத்துக்காட்டு. எத்தனையோ காசி தமிழ் சங்கம்னா அதுக்காக IAS அதிகாரிகள், லோக்கல் அவ்வளவு தமிழ் பேசக்கூடியவர்கள், அதுக்காக அவ்வளவு வாலண்டியர்ஸ், தொண்டர்கள், எம்ப்ளாயிஸ் என்று போலீஸ் தொடர்பட்டு இறக்கியிருக்காரு யோகி அவர்கள்.
தமிழர்கள் மேல அவ்வளவு ஒரு அலாதியான பிரியம். ஸோ இங்க அலுவலகத்துல என்னென்ன கிடைக்கும் என்று பார்க்கலாம். நம்ம கூட வந்து கூட ஒரு சில பொருட்கள் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இங்க உள்ள அலுவலகத்தில் கீழ்கண்ட பொருட்கள் கிடைக்கும். திரிவேணி சங்கம் தீர்த்தம் கிடைக்கும், தீர்த்த செம்பு கிடைக்கும், அன்னபூர்ணி சிலை கிடைக்கும், காப்பர் பேர் கிடைக்கும், காசி கயிறு கிடைக்கும், விபூதி கிடைக்கும், குங்குமம் கிடைக்கும், சுவாமி படங்கள், ஸ்படிக மாலை, ருத்ராட்ச மாலை, ருத்ராட்சம், தோசைக்கல், கடாய் முதலியவை கிடைக்கும். ஸோ தீர்த்த செம்புல பெரியது, மிகப்பெரியது, மீடியம், சிறியது என்று எல்லா சைஸ்லையும் வச்சிருக்காங்க. இங்கேயே நீங்க வாங்கிக்கலாம். என்ன வாங்குறீங்க? ருத்ராட்சம். எவ்வளோ? 30 ரூபா. நீங்க என்ன வாங்குறீங்க? நான் நிறைய வாங்கியிருக்கேன். முக்கியமாக வந்து திரிவேணி சங்கம தீர்த்தம் வாங்கியிருக்கேன். அப்புறம் முக்கியமாக இங்கே வந்து பிராஸ் அந்த செம்பு பொருட்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால அன்னபூரணியும் காமதேனுவும் வாங்கியிருக்கேன். அப்புறம் மற்றபடி வந்து நமக்கு விபூதி, கயிறு, காசியில் வாங்குறது மற்ற. விஸ்வநாத ஆலய தரிசனம், விசாலாட்சி தரிசனம் முடிச்சாச்சு. நகரத்தார் இந்த சத்திரத்துக்கு வந்திருக்கோம். அடுத்த நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். இந்த காசியினுடைய தெருக்கள் நடந்து போயிட்டு இருக்கோம். இப்ப பார்த்தா ஓகே கூட்டம் இருக்கு. ஆனா போன வருஷம் அங்க வந்தபோது எள்ளு போட்டு எள்ளு கீழே விழாது, அந்த அளவுக்கு கூட்டங்க மகா கும்பமேளா டைம்னால. ஆனா இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே, தெருவில் நடமாட முடியுது. அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு. பட் இதையே பார்த்துட்டு என் கூட வந்தவங்க என்னங்க இவ்வளவு கூட்டமா இருக்குன்னு கேட்கறாங்க. இப்ப காசி தெருக்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம செந்தில்ஜி ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் அப்படிங்கிற ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் அந்த சேனல் நீங்க பாத்துருப்பீங்க. ஆனா அது உரிமையாளர் யாரும் நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து அவர் வரமாட்டாரு ஆன் ஸ்கிரீன். மலாயோ அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் நல்லா இருக்கு. அந்த பாலாடையில செஞ்ச ஒரு ஸ்வீட் உண்மையிலே சூப்பரா இருக்குங்க. யாராவது காசி வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மலாயோ ஸ்வீட்டை ட்ரை பண்ணுங்க. காசி தெருக்கள் முழுக்கவே இதை விற்கிறாங்க. இங்க ஒரு சில தெருக்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே குறுகலான தெருக்களா இருக்குங்க. ஒருத்தர் நடந்து போனா எதிர்த்த மாதிரி இன்னொருத்தர் வர முடியாது. வந்தாலும் இந்த மாதிரிதான், இப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா இதுலயும் மக்கள் வந்து தேடி தேடி கோவிலுக்கு போறாங்க. இவங்களுக்கு தான் ரூட் வெளிச்சம், நமக்கு வந்து தெரியவே மாட்டேங்குது. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. இப்ப வந்து நம்ம வந்து காசியில இருக்கக்கூடிய காலபைரவர் கோவிலுக்கு வந்திருக்கோம். என்ன சொல்றாருன்னா, முதல்ல விஸ்வநாத தரிசனத்துக்கு முன்னாடியே வந்து முதல்ல காலபைரவரை பார்த்துட்டு இவரிடம் அனுமதி வாங்கிய பிறகாக தான் காசி விஸ்வநாதரே சென்று தரிசிப்பார்கள் என்பதுதான் இதுவரை உலக வழக்கம் அதுவாக தான் இருக்கிறது என்று நம்ம கூட வந்து அவர் சொல்றாரு. ஸோ காலபைரவ தரிசிக்க தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் காலபைரவரோட கோவில். இப்பதான் வந்து காலபைரவருடைய தரிசனம் முடிச்சு வந்திருக்கோம். ஆனா லைன் பாருங்க, ரொம்ப தூரத்துல வைக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு மினிமம், நான் சொல்றது மினிமம் ஒரு 500 மீட்டருக்கு மேல, 1 கிலோமீட்டர் வரைக்கும் லைன் நிற்கும். ஆனா நம்ம வந்து டக்குன்னு தரிசனம் பண்ணிட்டோம். ஸோ காசியில விஸ்வநாதரை தரிசித்து விட்டு அப்புறமா காலபைரவர், இன்னும் லோக்கல் ஒரு சில கோவில்களுக்கு சென்று விட்டு காசி தமிழ் சங்கம் நடக்கக்கூடிய மெயினான இடத்துக்கு நமோ காட்டுக்கு வந்திருக்கோம். காசி தமிழ் சங்கமத்துக்கான ஒட்டுமொத்த ஏற்பாடுகளும் இங்க செஞ்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா தமிழ் கற்கலாம் என்பதை ஒரு ப்ராஜெக்டாக, ஆவோ தமிழ் சீக்கே, தமிழ் கற்றுக்கொள்வோம் என்பதை ஒரு ப்ராஜெக்டாக முன்னெடுத்திருக்காங்க. இது வந்து இவங்க ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு எக்ஸிபிஷன். காசி தமிழ் சங்கமத்துல எக்ஸிபிஷன் ஏற்பாடு செய்திருக்காங்க. ஸோ நமக்காக அதிகாரிகள் வந்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்க வந்திருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலயுமே எங்க சென்றாலுமே இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒவ்வொரு இடத்துலயுமே நம்ம வந்து வரவேற்கிறது அவ்வளவு ஹார்ட் வார்மிங்கா இருக்குங்க. இந்த காசி தமிழ் சங்கமத்துக்கு எவ்வளவு வந்து இவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறது தெரியுது. और आदमी है कहाँ है? सब आ गए ना। Thank you. இந்த காசி தமிழ் சங்கமத்துல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸிபிஷன்ல என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே இருக்கிறது முதல்ல எம்ஜிஆர் தான் இருக்காரு. எம்ஜிஆர் பத்தி அங்க இருக்கு. பட் ஆனா அங்க கொஞ்சம் கூட்டமா இருக்கிறதுனால இப்படி போயிட்டு அங்க வருவோம். இந்த பக்கம் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய சாதனைகள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சாதனைகளை இங்க பட்டியல் போட்டிருக்காங்க. அதுவும் ஹிந்திலயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 4 தொழிலாளர் சட்டங்கள் இப்பொழுது வந்து அமல்படுத்திருக்காங்க இல்லையா, அது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு சாதனை. அது என்னன்னா, அனைத்து தொழிலாளர்களுக்கும் சரியான நேரத்தில் குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பது ஒரு சட்டம். அனைத்து தொழிலாளர்களுக்கும் கட்டாய நியமன கடிதம் வழங்கப்பட வேண்டும். கேலண்டர் ஆண்டில் 180 நாட்கள் வேலைக்கு பிறகு
ஊதியத்துடன் கூடிய வருடாந்திர விடுப்புகளுக்கான வசதி என்று இந்த 4 புதிய தொழிலாளர் சட்டங்கள். அதுக்கு பிறகாக தொழிலாளர் சட்டத்தினுடைய கண்டினியூவேஷன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு புதிய சகாப்தம், மோடியினுடைய ஆட்சிகளை எப்படி ஒரு புதிய சகாப்தம் பிறந்திருக்கு அப்படிங்கறத ஒரு கார்டா வச்சிருக்காங்க. அதுதான் இதுவும் ஒரு புதிய சகாப்தம் தான். இதற்கு அப்புறம் தான் இந்த ஜிஎஸ்டி பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. சமீபத்தில் நடந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு வரலாறு காணாத அளவிற்கு இந்தியாவுடைய இந்த 70 ஆண்டு கால ஆட்சியில பாரத பிரதமராக ஒரு சோ கால்ட் எக்கானமிஸ்டே இருந்திருக்காரு. சோ அப்படி இருக்கும் போதும் கூட இங்க வந்து டாக்ஸ் போட்டு மக்களை வாட்டி வளைத்து கொண்டு இருந்தாங்க. அது எப்படி ஜிஎஸ்டியை கம்மி பண்ணி குறைச்சிருக்கோம் அப்படிங்கறத காட்டியிருக்காங்க. தனிநபர் மருத்துவ காப்பீடு, ஆயுள் காப்பீட்டிற்கு 18% இருந்தது, இப்போது வரி இல்லை. தெர்மாமீட்டருக்கு 18% இருந்துச்சு, இப்போ 5% தான். மெடிக்கல் ஆக்சிஜனுக்கு 12 இருந்துச்சு, இப்போ 5% தான். சோ இது வந்து மருத்துவ உபகரணங்கள். அடுத்ததா இங்க வாங்க, முற்றிலுமாக வரி விலக்கு எதற்கெல்லாம் அளிக்கப்பட்டிருக்கு, 18ல இருந்து 0க்கு எதெல்லாம் போயிருக்குன்னா, மருத்துவ காப்பீடு, மூத்த குடிமக்களுக்கான தனிநபர் காப்பீடுகள், 36 ஜீவன் ரக்ஷக் ஔஷதியா அப்படின்னா உயிர் காக்கும் மருந்துகள், அதுக்கு வந்து வரியை எடுத்திருக்காங்க, மொத்தமா ரத்து செய்திருக்காங்க. தவணை ஆயுள் காப்பீடு, இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அது. அதே மாதிரி என்னென்ன பொருட்களுக்கு எவ்வளவு இருந்தது, 12% இருந்தது, இப்போ இல்லை. எது இந்த வரைபடங்கள், இதெல்லாம் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருந்துச்சு இல்லையா, ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், பென்சில், ஷார்ப்னர், இதெல்லாம் 12% இருந்துச்சு, இப்போ இல்லை. ஸோ இது ஃபுல்லாவே வந்து ஜிஎஸ்டி பத்தியான ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய நல்ல திட்டங்கள், ஜிஎஸ்டி மூலமாக எப்படி மக்கள் பயனடைகிறாங்க அப்படிங்கறத விஷுவலாக காமிச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஏர் கண்டிஷனர், டிவி, மானிட்டர், டிஷ்வாஷர், இது எல்லாத்துக்குமே 28% இருந்துச்சு, இப்போ 18% தான் ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி பத்தி இன்னும் 2-3 ஸ்லைடு வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஜிஎஸ்டி பத்தி மத்திய அரசாங்கம் எப்படி ஜிஎஸ்டி குறைச்சு வரலாறு படைத்திருக்கிறாங்க என்பதை காட்டியிருக்காங்க. அடுத்ததாக வந்து காசியின் புகழ்பெற்ற பிரமுகர்கள் யார் யார் என்றால், முதல்ல பண்டிட் ரவிசங்கர், இந்திய சித்தார் கலைஞர், அவருக்கான ஒரு யாரு என்பதை பத்தி ஒரு ஸ்லைடு. அடுத்ததாக உஸ்தாத் பிஸ்மில்லா கான், பாரத ரத்னா விருது பெற்ற ஒரு பிரபலமான ஷெனாய் கலைஞர், இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவர், மியூசிஷியன். அதுக்கப்புறமா ஜெய்சங்கர் பிரசாத், புனைவு இலக்கிய உலகில் ஜெய்சங்கர் பிரசாத் தனி இடத்தை பிடித்துள்ளார் என்று அவரை பத்தி. அடுத்து மதன் மோகன் மாளவியர் பத்தி ஒரு ஸ்லைடு. அறிஞர், கல்வி சீர்திருத்தவாதி, பத்திரிகையாளர் மற்றும் தேசிய தலைவர் ஆவார். சந்த் ரவிதாஸ், யார் இந்த சந்த் ரவிதாஸ் என்றால், இவர் ஒரு கவிஞர். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.